அனைவருக்கும் வணக்கம். திருப்பம் தரும் 8ஆம் இடம் இந்த டாபிக்கை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவா ஜோதிடம் அப்படின்னும் பொழுதே ஜாதகர்களுக்கெல்லாம் இந்த 8ஆம் இடத்தின் மீது ஒரு பதற்றமும் ஒரு பயமும் வரும். என்னன்னா 8ஆம் இடத்துலதான் ஒரு ஜாதகருடைய ஆயுளில் தீர்மானிக்கப்படுகிறது. 8ஆம் அதிபதியினுடைய வலு, காரகரான சனி, இந்த 3 விஷயங்கள் தான் ஆயுளை தீர்மானிக்கிறது. ஆயுள் என்ற ஒரு அமைவுகள்ல வர்றதுனால 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ஜாதகர்களுக்கு முதல் வரக்கூடிய பயம் வாழ்க்கையில அவருடைய ஆயுள் சம்பந்தமாகவோ நஷ்டங்கள் சம்பந்தமாகவோ ஏதேனும் இழப்புகள் கிடைக்குமா, இது போன்ற சந்தேகங்கள் தான் அதிகமா இருக்கு. ஆனால் 8ஆம் இடத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, 8ஆம் இடம் என்பது ஒரு அளவு துர்ஸ்தானமாக சொல்லப்பட்டாலும் 8ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அந்த மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமா, ஜாதகருக்கு வளர்ச்சியை கொடுக்குமா, அல்லது அந்த மாற்றத்தினால் ஜாதகர் கஷ்டப்படுவாரா? இங்கதான் ஒரு புள்ளி. மற்ற பாவங்களை போலவே, திரிகோணம் போலவே, கேந்திரங்கள் போலவே 8ஆம் இடமும் ஒரு மனிதனுக்கு புகழ் கொடுக்கும், பொருள் கொடுக்கும், பணம் கொடுக்கும், நல்ல பலனை ஏற்று தரும். அது எப்படி தரும் என்றால், 8ஆம் இடத்துல ஒரு ஜாதகருக்கு வெளியில் சொல்ல முடியாத பெருந்தனங்கள் வருவதை 8ஆம் இடம் குறிக்கிறது. அதுபோல் எந்த சூரிய ராஜ்யத்தில் பிறந்தாரோ அந்த சூரிய ராஜ்யம் இல்லாமல் வேறு ராஜ்யங்கள்ல வாழ்றதை இந்த 8ஆம் இடம் உறுதிப்படுத்துகிறது. அதுபோல் ஜாதகருடைய வாழ்க்கையில ஒரு சுமாரான பயணம் இருக்கு. ஒரு சராசரியாக ஒரு வேலைக்கு போறார், ஒரு தொழில் பண்றார். ஆனா பெரிய டெவலப்மெண்டே இல்லாத நபரை இந்த 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால், அல்லது 8ஆம் இடத்தினுடைய அதிபதி தசை வரும் பொழுது ஜாதகர் வாழ்க்கையே மாறும். பெரிய உயரத்தை அடைவார், புது தொழில்களை செய்து வியூகம் பண்ணுவார், புது தொழில்களை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். சாதாரண வேலைக்கு போயிட்டு இருந்தவரை பல லட்சங்கள்ல சம்பளம் உள்ள வேலை கிடைக்கும், வெளிநாடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், வேறு ஊர் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தான் பயணப்பட்டு கொண்டிருந்த பாதையிலிருந்து வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தையும் சரி, கௌரவ பெயர் புகழத்தையும் மாற்ற வல்லது இந்த 8ஆம் இடம். அதற்கு ஜாதகங்கள்ல எந்தெந்த கிரக அமைவோட இருக்கணும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 8ஆம் இடத்தோடு அதிபதியோடு இந்த கிரக தொடர்புல இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க 8ஆம் இடத்ததிபதி தசையோ தொடர்பு கொண்ட கிரக தசையிலோ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தான் அனுபவிப்பீங்க. நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரோடு ப்ரொமோஷன் கிடைப்பதெல்லாம் இந்த 8ஆம் இடத்தினுடைய செயல் தான். ஒரு மனிதன் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறுறது இந்த 8ஆம் இடத்தினுடைய செயல்களாக தான். மாற்றம் ஒன்று அங்கு நிகழ்கின்றது என்றால் அங்கு 8ஆம் இடம் துணை குறிக்கிறது. அதுபோல 8ஆம் இடம் சயின்டிஸ்ட உருவாக்குது. 5ஆம் இடம் துணை புரிந்தாலும் 8ஆம் இடம் தான் ஒரு மனிதன் ஆராய்ச்சிகளின் மூலியமாக வெற்றி பெறுவது இந்த 8ஆம் இடத்தின் மூலியமாக தான். அதனாலதான் இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க, பெரிய பெரிய ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் 8ஆம் இடம் வலுவா இருக்கும். அப்ப 8ஆம் இடம் என்பது துர்ஸ்தானம் மட்டுமல்ல, ஆயுள் இருக்கிறது. ஆமா, மனிதனா எதுவை அனுபவிக்கினாலும், இன்பத்தை அனுபவிக்கணும்னாலும் துன்பத்தை அனுபவிக்கனாலும் ஆயுள் வேண்டும். அந்த அளவுக்கு ஆயுள் என்பது அங்க ஒரு துர்ஸ்தானமாக இருந்தாலும் பெரிய நல்ல பலன்கள் 8ஆம் இடத்துல இருக்கு. அந்த பெரிய நல்ல பலன்களை ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய விதியை பற்றி தெளிவுபடுத்தலாம். ஓரளவுக்கு 8ஆம் இடத்தை பற்றி புரிதல் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 8ஆம் இடம் நீங்கள் நினைப்பது போல, ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ல நம்ம அதை கேள்வியா பாக்குறோம். நினைப்பது போல் 8ஆம் இடம் அவயோக பாவம் இல்ல. என்ன ஒரு விஷயங்கள் 8ஆம் இடம் அதிக வலு பெறும் பொழுது ஜாதகர் எங்கு பிறந்தாரோ அந்த இடத்தை விட்டு வேறு ராஜ்யங்களிலே ஜீவனம் செய்யக்கூடிய நிலை இருக்கும். இது ஒண்ணு வேணா அவயோகமா எடுத்துக்கலாம். ஆனா மற்றபடி 8ஆம் இடம் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தருகிறது, பொருளாதாரத்தை தருகிறது, புகழை தருகிறது, அளவில்லா தனத்தையும் தருகிறது. அதுபோல் சாதாரணமாக பயணப்பட்டு கொண்டிருந்த ஒருவருடைய வாழ்க்கையை பெரும் வெற்றிகளை நோக்கி செல்ல வைக்கிறது இந்த 8ஆம் இடம் தான். சாதாரணமா ஒரு 2 பிசினஸ் பண்ணிட்டு இருப்பார், 2 பிசினஸ்மே டல்லா இருக்கும். ஒரு பிசினஸ் பண்ணுவா டல்லா இருக்கும். இந்த 8ஆம் இடத்தோடு தொடர்பு கிரக தசை வரும்பொழுது திடீரென்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்களையும் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களும் பல கிளைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த 8ஆம் இடம் துணை போகிறது. அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தினால் யோகம் கிடைக்கக்கூடிய அமைவை பார்த்தலாம். பொதுவா லக்னங்களை நெருப்பு லக்னமாகவும், நில லக்னங்களாகவும், காற்று லக்னங்களாகவும், நீர் லக்னங்களாகவும் வரையறுக்கிறோம். இதுல நெருப்பில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடம் யோகமா இருக்கும். அதுபோல காற்றில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடம் அதிபதியும் 8ஆம் இடமும் யோகமா இருக்கும். நீரில் பிறந்தவர்களுக்கும் அந்த கான்செப்ட்ல ஃபேவரான ஒரு அமைவுகள்ல இருக்காது. அதுபோல் நிலத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபேவரா இருக்காது. நிலம், நீர் இந்த 2 அமைவுகளுக்கு ஃபேவர் இல்லை. 8ஆம் இடம் 8ஆம் அதிபதி. நெருப்பிலும் காற்றிலும் பிறந்தவருக்கு ஃபேவரா இருக்கு. இது பொதுவான விதிகள். இதை அடிப்படையிலும் பலன் இல்லை. ஏனென்றால் எந்த யோகரும் அவயோகம் செய்வார், அவயோகரும் யோகம் செய்வார். இது விதிக்குட்பட்டது. அந்த அமைவுகள்ல மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் மணியாக விருச்சகம் அணை வருகிறது, அதிபதி செவ்வாய் வரார். 8ஆம் இடம் 8ஆம் அதிபதியோடு உங்கள் ஜாதகத்திலே குருவுடைய தொடர்பு வலுவா இருக்கு. குரு தொடர்புகள் பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக வாழ்க்கையிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்டத்தோடு யோகத்தையும் உண்டு. அதுபோல் சூரிய தொடர்பு, பெரும் அதிர்ஷ்டம் பெரும் யோகம் உண்டு. நீங்க இந்த 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட தசை வரும்போது எதையும் பயப்பட வேண்டாம். புது புது விஷயங்களை பிரயோகப்படுத்தலாம், கண்டிப்பாக வெற்றி உண்டு. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் இடம் என்பது தனுசு மனை, அதிபதி குரு பகவானா வர்றார். ரெண்டுமே ஓரளவுக்கு அவயோக பாவம் தான்.
ரிஷபத்திற்கு. அதனால அவயோகத்தை தான் செய்வாருன்னா 8ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது, 8ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்ளும் பொழுது, இடமென்றால் அங்கு இருக்கலாம் அல்லது குருவோட தொடர்புல இருக்கணும். இதுல ஸ்தான பலம் புதனுக்கும் சனிக்கும் கிடைக்கக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது கண்டிப்பாக 8ஆம் இடத்தின் வாயிலாக பெரும் அதிர்ஷ்டத்தையும், 8ஆம் இடத்த அதிபதி தசையாகட்டும், 8ஆம் இடத்தில் இருந்த கிரக தசையில யோகம் கண்டிப்பா உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் மனையாக மகரமனையும் அதிபதி சனி பகவான் வரார். 8ஆம் இடம் சனி பகவானோடு சுக்கிர தொடர்புகளில் இருப்பது, புதன் தொடர்பிலே இருப்பது பெரும் யோகத்தை கொடுக்கும், பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கடகத்திற்கு 8க்கு அதிபதி அவயோக நிலையில வருவார், சனி பகவானாக வரார். மனையாக கும்பமனை வருகிறது. அவயோகம் தான் செய்வாருன்னா அந்த சனியோடு குரு பகவான் வலுவெற்று தொடர்பு கொள்ளும், குரு வலுத்து தொடர்பு கொள்ளும் பொழுது, செவ்வாய் வலுத்து தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு யோகம் பண்றார், யோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் நீங்கள் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் மனையாக மீனமனை வரும், அதிபதி குரு வரார். இந்த குரு மீனத்தோடு சூரியன் தொடர்பில் இருப்பது, செவ்வாய் தொடர்பில் இருப்பது யோக பலனை பெற்றுத்தரும், யோக அமைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் நீசபங்கத்தில் இருந்தாலும் யோகத்தை பெற்றுத்தரும். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் மனையாக மேஷமனையும் அதிபதி செவ்வாயும் வரார். இந்த செவ்வாயோடு சனி பகவான் தொடர்பு கொள்வது, சுக்கிரன் தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கும். 8ஆம் அதிபதியோடு அல்லது 8ஆம் இடங்களோடு வலுவோடு தொடர்பு கொள்ளும் பொழுது யோகத்தை பண்ணி கொடுக்கிறார், யோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் பிறந்தது துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் மனையாக ரிஷபமனையும் அதிபதி சுக்கிரனும் வர. இந்த சுக்கிரன் ரிஷபத்தோடு சனி புதன் தொடர்புகள் யோகத்தை கொடுக்கும். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் மனையாக அவயோகம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய மனையான மிதுன மனை வருகிறது. இந்த புதன் மிதுன மனையோடு குரு பகவான் தொடர்பு கொள்வது, சூரியன் தொடர்பு கொள்வது யோக பலனை கொடுக்கிறது. தனுஷுல பிறந்திருக்கிறீங்க, தனுஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் மனையாக கடகமனை வருகிறது, அதிபதி சந்திரன். சந்திரனோடு கடகத்தோடு குரு தொடர்பு கொள்வது, செவ்வாய் நீசபங்கத்தில் தொடர்பு கொள்வது, புதன் தொடர்பு கொள்வது யோக பலனை பெற்று தரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகரத்திற்கு 8க்கு அதிபதியாக சூரியன் வரார், மனை சிம்ம மனை வருகிறது. இந்த ஆதிபத்தியத்தோடு சுக்கிரனோ புதனோ வலுவாக தொடர்பு கொள்றார் யோகம். கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் மனையாக கன்னிமனையும் அதிபதி புதனும் வரார். இந்த புதனோடும் கன்னிமனையோடும் கிட்டத்தட்ட சனியினுடைய தொடர்பு, சுக்கிர தொடர்புகள் பெரும் அதிர்ஷ்டத்தையும் பெரும் யோகத்தையும் செய்கிறது. மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மீன லக்னத்தில் ஜனனித்த உங்களுக்கு 8ஆம் இடம் அவயோகம், துலாமனையாக அதிபதி சுக்கிரன் வருவார். இந்த துலாம் சுக்கிரனோடு செவ்வாய் வலுவாக தொடர்பு கொள்வது, சூரியன் வலுவாக தொடர்பு கொள்வது, சந்திரன் தொடர்பு கொள்வது யோக பலனை பெற்று தரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த 8ஆம் இடத்துல நம்ம சொன்ன இந்த கிரக தொடர்புகளோடு இருக்குன்னா நீங்க பயமே வேண்டாம். கண்டிப்பாக 8ஆம் அதிபதியின் தசையிலே வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் உங்கள் மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய மாற்றம். ஏன்னா மாற்றம்னா எல்லாமே மாற்றம் தான். பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவரை பல கோடிகள்ல எதுவுமே இல்லாம கஷ்டப்படுத்துறது மாற்றம் தான். எதுவுமே இல்லாத ஒரு முறை பல கோடிகளுக்கு பிசினஸ் பண்ண வைக்கிறது, வேலை செய்ய வைப்பதும் மாற்றம் தான். அப்ப நாம் சொன்ன இந்த கிரக தொடர்புகள் இருந்தா அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்று தரதா இருக்கும். பெரும்பாலும் 8ஆம் இடங்களினால் நிகழ்த்தக்கூடிய மாற்றங்கள் வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்த ஃபேவரான கணக்குல இருந்ததுன்னா வெளிநாட்டில் சொந்தமாக புது பூர்வீகத்தை உருவாக்குவீங்க. நீங்களாவே லேண்ட் ஆகட்டும், வீடுகள்லாம் நீங்கள் எங்கு பிறந்தீர்களோ அதை இல்லாமல் வேறு தேசங்களில் கட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குது. மேலும் கிரக இணைவு தொடர்புகள் இருக்கும்போது இதனுடைய சராசரி விகிதம் கூடுதலாகவும் குறைவாகவும் மாறும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.